பங்களாதேஷோட ஃபார்மர் பிரைம் மினிஸ்டரான மிஸ் ஷேக் ஹசீனாக்கு மரண தண்டனையை அந்த நாட்டோட நீதிமன்றம் கொடுத்திருக்காங்க. இந்த கேஸை இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் விசாரிக்கணும்னு மிஸ் ஷேக் ஹசீனா மையப்படுத்தியிருக்காங்க. இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்னா என்ன, ஏன் இந்த கோர்ட்டை பல தடவை மையப்படுத்துறாங்க? நம்ம சுப்ரீம் கோர்ட்டால இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட் மாதிரியான ஹையர் ஆஃபீஷியல்ஸ்க்கு மரண தண்டனையை கொடுக்க முடியுமான்னு இந்த வீடியோல டீட்டெயில்டா பார்க்கலாம். இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் உலக அளவில் குற்றங்களை செய்யற பெரிய பெரிய கிரிமினல்ஸை ஹேண்டில் பண்ணுவாங்க. பெரிய குற்றங்களுக்கான தண்டனையை வழங்கணும்ன்றது தான் ஐசிசியோட முக்கியமான நோக்கமே. 1998 ரோமன் ஸ்டாட்யூட்னு சொல்லப்படுற இன்டர்நேஷனல் அக்ரிமெண்ட் மூலமா தான் இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டை உருவாக்குனாங்க. ஃபர்ஸ்ட் ஜூலை 2002 இருந்து தான் ஐசிசி செயல்பட ஆரம்பிச்சது. இந்த கோர்ட்ல வேற வேற நாட்டை சேர்ந்த 8 ஜட்ஜஸ் இருப்பாங்க. இவங்க 8 பேரும் சேர்ந்து ஒரு பிரசிடென்ட் அண்ட் 2 வைஸ் பிரசிடென்ட்டை அவங்களுக்குள்ளேயே தேர்ந்தெடுத்துப்பாங்க. ஐசிசி முக்கியமா இந்த 3 கேட்டகரிஸ்ல வர கிரைம்ஸை ஹேண்டில் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஜெனோசைட், ஒரு குறிப்பிட்ட மதத்தையோ இனத்தையோ இல்ல ஜாதியோ சேர்ந்த மக்களை மொத்தமா அழிக்க முயற்சிக்கிறது தான் ஜெனோசைட்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது வார் கிரைம்ஸ், போர்க்காலத்துல மக்களை டார்ச்சர் பண்றது, கொலை செய்யறது, பெண்கள் குழந்தைகளை துன்புறுத்துறதுன்னு இது எல்லாமே போர் குற்றங்களுக்கு கீழே வரும். மூணாவது பெரிய அளவுல மக்களை டார்ச்சர் பண்றது, கொல்றது, அடிமைப்படுத்துறதுன்னு மனிதநேயத்துக்கு எதிரான குற்றங்கள்லாம் இது கீழே வரும். இந்த ஐசிசியோட ஹெட் குவார்டர்ஸ் நெதர்லாண்ட்ல இருக்க த ஹேக் நகரத்துல இருக்கு. கரண்டா 125 நாடுகள் ஐசிசியோட மெம்பர் கண்ட்ரிஸா இருக்காங்க. ஐசிசியோட மெம்பர் கண்ட்ரிஸை சேர்ந்த ஹையர் ஆஃபீஷியல்ஸ் இல்லனா இண்டிவிஜுவல்ஸை மட்டும்தான் ஐசிசி விசாரிச்சு தண்டனையை கொடுப்பாங்க. ஒரு நாட்டையோ இல்ல கவர்மெண்ட்டையோ தண்டிக்கிறதுக்கான அதிகாரம் ஐசிசிக்கு கிடையாது. இந்தியா, ரஷ்யா, சைனா, அமெரிக்கா, இஸ்ரேல் மாதிரியான சில கண்ட்ரிஸ் ஐசிசியோட மெம்பர் கண்ட்ரிஸா இல்லாததுனால இந்த கண்ட்ரிஸோட ஹையர் ஆஃபீஷியல்ஸ் தப்பு செஞ்சிருந்தாலுமே அந்த கேஸை ஐசிசி ஹேண்டில் பண்ண மாட்டாங்க. நம்ம இந்தியாவோட பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர் அண்ட் மற்ற ஹையர் ஆஃபீஷியல்ஸ்க்கு மரண தண்டனையை கொடுக்கறதுக்கான அதிகாரம் நம்ம சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம். இந்தியாவோட பிரசிடென்ட்டை தவிர்த்து மற்ற ஹையர் ஆஃபீஷியல்ஸ் மரண தண்டனை கொடுக்கப்படுற குற்றங்களை செஞ்சிருந்தாங்கன்னா அவங்க பதவியில இருந்தாலுமே அவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கறதுக்கான அதிகாரம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்கு. ஆனா பிரசிடென்ட் தப்பு செஞ்சிருந்தாலுமே அவர் பதவியில இருக்கிற வரைக்கும் அவர் மேல கேஸ் ஃபைல் பண்றதோ அரெஸ்ட் பண்றதோ அவருக்கு எந்த தண்டனையும் கொடுக்கறதுக்கான அதிகாரம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு கிடையாது. அவரோட பதவி காலம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவர் மேல கேஸ் ஃபைல் பண்ணி எந்த தண்டனையை வேணாலும் கொடுக்கலாம். சுப்ரீம் கோர்ட் எந்த ஆர்டிகல் கீழே பிரசிடென்ட்க்கு மரண தண்டனையை கொடுக்க முடியாதுன்னு கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க.